அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, இப்பொழுது பெருக்குத்தொடர் என்ற பாடத்தில் பயிற்சி 2.8ல் மொத்தம் 10 கணக்கு இருக்குது. அதில் முதல் கணக்கை பார்க்க போகிறோம். 1வது கணக்கு என்ன சார் அப்படின்னா, பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. இது கணக்கு. அதில் 1ஆம் கணக்கில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5, -3, 9/5, -27/25, எக்ஸெட்ரா என்ற உறுப்பில் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க. முதல்ல அந்த கணக்கை எழுதிக்கிடுவோம். சரியா? ஒன்றாவது கணக்கு 5 -3 9/5 அடுத்தது -27/25 இப்படி போய்கிட்டே இருக்கு. இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முதல்ல எண் உறுப்பு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். எஸ்என் கண்டுபிடிக்க போறோம். அதற்கான ஃபார்முலா எஸ்என் என்னன்னு கேட்டிருக்கான். இதான கேள்வி. சரி, இப்போ எஸ்என்னுக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி ஏ கண்டுபிடிச்சுக்கிடுவோம், ஆரை கண்டுபிடிச்சுக்கிடுவோம். ஏ எத்தனை? அந்த பெருக்குத்தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு 5. சரியா? ஆறு என்பது பெருக்குத்தொடருடைய 2வது உறுப்பு போய் முதல் உறுப்பு. 2வது உறுப்பு எத்தனை? 3. முதல் உறுப்பு எத்தனை? 5. -3/5. சரியா? இது 1 விட கம்மி. ஏன்? நல்லா பாருங்க, இது மைனஸ் நம்பர். எண்கோட்டில் இது 0, இது 1, இது -1. அப்போ 1 விட கம்மி. 1 விட கம்மி என்ன நம்பர் அப்படின்னா மைனஸ் நம்பர். சரியா? அப்போ 1 விட கம்மி தான் மைனஸ் நம்பரு. அப்போ ஆறு வந்து 1 விட கம்மி. அப்போ ஆறு வந்து 1 விட கம்மினா பெருக்குத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் எஸ்என் = ஃபார்முலா வேற ஃபார்முலா. ஏ இன்டு 1 விட கம்மி 6 என்பதனால் 1 தான் ஃபர்ஸ்ட் வரும். 1 - 6n by 1 - 6. அப்ப எஸ்என் எண் உறுப்பு வரையும் கூடுதல். இப்போ ஏக்குள்ள மதிப்பு போடலாம். ஏ எத்தனை? 5. ஏக்கு பதிலாக 5 இன்டு 1 - 6 எத்தனை? -3/5. அடுக்கு எண் பை 1 இங்க 1 இருக்கு, கீழே 1 இருக்கா, -6. 6க்கு என்னது? -3/5. அப்போ -3/5. அப்ப அடுத்த ஸ்டெப்ல SN is equal to இங்க வெளியே 5 இருக்கு. அப்ப 5 இன்டு இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அடுக்கு எண். இங்க 3/2 வந்தா என்ன செய்யலாம்? 3/2 -3/2 5/2 போடலாம். இங்க அடுக்கு எண் இருக்கு, அதை அப்படியே தான் எழுதணும். 1 மைனஸ் பிராக்கெட் -3/5 அடுக்கு எண் பிராக்கெட் பை இதை மாற்றிடலாம். இந்த மைனஸையும் பெருக்கும்போது பிளஸ் ஆயிரும். 1 + 3/5 வரும். அப்போ 1 + 3/5 வரும். இப்போ இது நம்பர், இது பின்னத்தையும் நம்பரையும் கூட்டும் போது இந்த 5 கொண்டு இந்த 1 பெருக்கி இந்த 3 கூட்டணும். 1 5, 5 3 கூட்டினா 8. அப்ப 8/5. சரியா? 8/5. இப்ப இந்த கீழே உள்ள பின்ன என்ன செய்யும்? தலை மாத்தி மேல உள்ள பின்னத்தோட பெருக்கும். சரியா? அப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பு இந்த 8/5 மேல வந்து பெருக்கும். அப்படித்தானே? இந்த 8/5 எப்படி வந்துருன்னு சொல்லிட்டோம். சரியானா? இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 + 3/5 வரும். 5 1 பெருக்குனா 5, 5 3 கூட்டினா 8. அதுதான் இந்த இடத்துல வருது. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு கடைசி ஸ்டெப் SN = இந்த 5 இந்த 8/5 வந்து தலைமாத்தி அந்த 5ஓட பெருக்கும். 5 இன்டு 5/8 அப்புறம் பிராக்கெட்டு 1 மைனஸ் 3/5 அடுக்கு எண்ணு பிராக்கெட்டை முடிச்சுக்கிடுவோம்.
சரியா? இப்போ இந்த 5 மேல உள்ள 5 பெருக்குனா 25/8 பை சரி இன்டு 1 மைனஸ் 3/5 அடுக்கு எண்ணு பிராக்கெட்டை முடிச்சுக்கணும். சரியா? சில பேர் கேட்கலாம், இதுதான் இப்போ இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல். இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய எண் உறுப்புகளின் கூடுதல் இதுதான். சில பேர் கேட்கலாம், இந்த மைனஸையும் பெருக்குனா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். மைனஸையும் எப்போ பெருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எண் இல்லாம இருந்தா, அடுக்கு எதுவும் இல்லாம இருந்தா, அப்படின்னா மைனஸையும் பெருக்கி சிம்பிளா கூட்டிடலாம். இந்த இதே மாதிரி இப்போ பெருக்கணும்னு செஞ்சிருக்கோம்ல, இதே மாதிரி. ஆனா அங்க அடுக்கு என்ன இருக்கு? எண் இருக்கு. அதனால நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்போ பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் சப்டிவிஷன்ல 5, -3, -9/5, -27/25 இந்த கணக்கினுடைய விடை வந்து எவ்வளவு அப்படின்னா, இது கடைசி எண் உறுப்பு வரைக்கும் கூடுதலுக்கான விடை வந்து SN = 25/8 இன்டு 1 மைனஸ் பிராக்கெட் -3/5 அடுக்கு எண்ணு. இதுதான் இந்த முதல் தொடர் வரிசை பெருக்கு தொடருக்கான எண் உறுப்புகளின் கூடுதல். நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்த உறுப்பு பார்க்க போறோம். 2வது கணக்கை பார்க்க போறோம். சரியா? 2ஆம் கணக்கு. 2ஆம் கணக்கு அங்கிருந்தே ஆரம்பிப்போம். இதுல முதல்ல எஸ்சி என்னன்னு கேட்டிருக்கான், கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ முதல்ல ஏ எழுதுங்க. ஏ எழுதிக்கிடுவோம். எவ்வளவு? 256. 6 எழுதிக்கிடுவோம். 6 என்பது 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு 64/256. சுருக்குனா என்ன வரும்? ஒரு 64 64, 4 64, 286. அப்ப 6 = 1/4. சரிதானா? சரி. இப்போ 6 என்பது 1/4 என்பது தகு பின்னம். மேல சின்ன நம்பரா இருக்கு. மேல சின்ன நம்பரா எதை விட கம்மி? 1 விட கம்மி. அப்ப 6 1 விட கம்மி. ஏ வந்து 256. அப்போ அந்த பெருக்கு தொடர் வரிசையுடைய எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்முலா மாறி 6 1 விட கம்மிங்கிறனால ஃபார்முலா மாறிடும். கவனிங்க. ஃபார்முலா என்ன? SN = A இன்டு 1. 6 1 விட கம்மிக்கிறனால 1 தான் ஃபர்ஸ்ட் வரணும். 1 மைனஸ் 6 அடுக்கு n பை 1 மைனஸ் 6. ஃபார்முலா போடலாமா? ஏக்கு என்ன மதிப்பு? 256. அப்ப 256 மைனஸ் 1 மைனஸ் 6க்கு என்ன மதிப்பு? 1/4. 1/4 அடுக்கு n பை கீழே 1 மைனஸ் 1/4. இப்போ 256 அதை அப்படி போட்டுருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா? ஏ வந்து 256. அப்போ 1 மைனஸ் இது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அடுக்கு எண், இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே அப்படி போட்டுருவோம். 1 மைனஸ் 1/4 அடுக்கு எண் பிராக்கெட்டை முடிச்சுக்கிடுவோம் பை கீழே இதுல மாத்தலாம். இது 1ல இருந்து 1/4 கழிக்குது. அப்போ ஒரு பின்னமும் ஒரு நம்பரும் கழிக்கும் போது இந்த 4 வச்சு இந்த நம்பரை பெருக்கி மீச்சமாக கண்டுபிடிக்கணும். அப்போ 4 1 4, 4ல இருந்து 1 கழிச்சா 3. அப்போ 3/4ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்ல இந்த 3/4 இருக்குல்ல, இது தலை மாத்தி மேல உள்ள 256ஓட பெருக்கும். அப்போ 256 இன்டு 3/4 தலை மாத்தி போட்டா 4/3 இன்டு அந்த மிச்சம் உள்ள நம்பர் 1 மைனஸ் இருக்குல்ல, 1 மைனஸ் 1/4 அடுக்கு எண்ணு. இதை பிராக்கெட்டை முடிச்சிடலாம். சரியா? இப்போ இந்த 3ஐயும் 256 அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அடிக்க முடியாது. அப்ப 256ஐயும் 4ஐயும் பெருக்கி பை 3 போட்டுக்கலாம். அப்ப அடுத்த ஸ்டெப்ல SN = நான் இங்க எழுதுறேன். 4 6 24 மிச்சம் 2, 4 5 22 22 மிச்சம் 2, 4 2 8. அப்ப 824/3 இன்டு அதை அப்படி எழுதுங்க. 1 மைனஸ் 1/4 அடுக்கு n. இதுதான்
இந்த 824/3 இன்டு 1 - 1/4 அடுக்கு எண் இதுதான் இந்த தொடர்வரிசையினுடைய எண்ணாவது உறுப்புக்கான கூடுதல். இந்த தொடர்வரிசையினுடைய எண்ணாவது உறுப்புக்கான கூடுதல் இதுதான். இந்த தொடர்வரிசையை வரிசையா எழுதி எண் உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா இந்த இதை என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு போடணும். இந்த ஃபார்முலாவில் போடும். இது புது ஃபார்முலா. ஏற்கனவே இது ஃபார்முலா. இந்த எண் உறுப்பு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏயும் ஆரையும் கிடைச்சி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கணக்கு விட கிடைக்குது. அது ஒரு ஃபார்முலாவாக தான் கருதப்படும். அதுல n = 4. இப்போ இந்த 256, 64, 16 இந்த 3ஐயும் கூட்டினா என்ன விடன்னு பார்க்கறதுக்கு இது இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். இந்த ஃபார்முலா n = 3ன்னு போட்டால் இந்த விட வந்துடும். இந்த 3ஐயும் கூட்டினா என்ன விட வருமோ அந்த விட வரும். சரியா? மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்துட்டு உங்க பயிற்சி நோட்டில் எழுதிக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.